ஸோ ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங், வெல்கம் டு இன்ஃபோஸ் மைண்ட் ரைட். ஸோ ஆல் செட்டுட்டோன்னா பேசலாமா? எப்படி ஆல் ஓகே தானே? சூப்பர். ஓகேடா, ஓகே சூப்பர். சரி ரைட். சரி, நீங்கள் எல்லாருமே செஷன் வந்துட்டீங்க, சூப்பர். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். என்ன அப்படின்னா, ரியாக்டில் வந்துட்டு ஹூக்ஸ். ஆக்சுவலாக நம்ம ப்ராப்ஸ்னு ஒன்று பார்த்துருந்தோம் தெரியுமா? அதை சிமிலர் பண்ணியே இது இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஹூக்ஸுங்கிறோம் ப்ராப்ஸும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். எதில்? ரியாக்டில். சரியா? இதை வச்சு தான் நீங்கள் ஓவராலாக நிறைய ஃபங்க்ஷனாலிட்டியை ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ ப்ராப்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியுமா? லைக் சின்னதாக அன்மியூட் பண்ணி இல்லை இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, சும்மா வேற ஏதாவது எம்ஜி அனுப்பிடுங்க, நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 1 minute யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா ப்ராப்ஸ்னா என்ன? லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது. ஏன்னா ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. ஸோ ரீகால் பண்ண மாதிரி யாருக்குமே ஞாபகம் இல்லைன்னா நான் ரீகால் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுக்காண்டி வேணும். எனிஒன்? யாருமே இல்லையா? சொல்லுடா. என்னடா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஃபங்க்ஷன் மாதிரி ஆ டீட்டெயிலா தெரியல. ஆ சரி சரி, ஓகே. அதுதான். அண்ணா அது ஒரு சொல்லு. ஆர்கியூமெண்ட்ஸ் மாதிரி நம்ம பாஸ் பண்ணுவோம். ஆ லைக் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம கீழே இருந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ற மாதிரி ப்ராப்ஸ்ல பாஸ் பண்ணுவோம். எஸ் எஸ், ஓகே. யா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சச்சு அண்ட் ஹசீனா சூப்பர் சூப்பர், ரைட். சரி, அவங்க சொன்னது கரெக்டு தான். அதாவது நம்ம எப்படி ஒரே பேஜ்ல இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பி அது என்ன தேவை அப்படிங்கிறத கூப்பிடுவோம். பட் இதே இது இங்கேருந்து இன்னொரு ஃபைலில் அந்த ஃபைலில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ஸ் டாட் என்னங்கிறத அரேல இருக்கிற என்ன பேரோ இல்லை ஆப்ஜெக்ட்ல இருக்கிற என்ன பேரோ டாட் டாட் வச்சு ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் அப்படிங்கிறத அனுப்பும். ஓகேவா? ஸோ இப்போ ஞாபகம் வந்துட்டா எல்லாத்துக்கும்? இப்போ யாருக்கும் ஞாபகம் வராமல் இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜீவதர்ஷினி, அஜித், அனஃபா. ரைட், ஓகே சூப்பர். ரைட், சரி. அதை அப்போ அது வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு வேல்யூவை இன்னொரு ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுக்கிறோம். கரெக்டா? ஸோ அப்போ ஹூக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீ இதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ற, சரியா? பாஸ் பண்ணதை நீயா தான் நியூவா ஜென்ரேட் பண்ண போற. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? சரி, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, சரியா? அந்த பாக்ஸுக்கு வந்துட்டு நீ கலர் ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த பாக்ஸுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்வீங்க. கரெக்டா? இப்போ நம்ம வந்து பார்த்துருப்போம், லைக் சில வெப்சைட்லாம் கலர் கலராக மாறிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு கார்னர்ல வந்து பிளிங்க் ஆகி வரும், இல்லை ஏதோ ஒரு மாதிரி ஏதோ கலர் மாறிட்டே இருக்கும். சரி சரி, இப்போ வெப்சைட்டே விட்டுருங்க, அதே பாக்ஸுக்கு வாங்க. நான் பாக்ஸ் வந்து என் கையில் பாக்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட வந்துட்டு கேட்கேன், ஃபர்ஸ்ட் அசினாட்ட கேட்க இது என்ன பாக்ஸ் கலர் இருக்கும், அவங்களுக்கு என்ன கலர் வேணும். அவங்க ரெட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சர்ச் ப்ளூங்கிறாங்க. அனஃபா வந்துட்டு எல்லோ, அஜித்தா வந்துட்டு க்ரீன், அப்படியே இன்ஃபேன் ஒரு ஆரஞ்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கலர் சொல்லுவீங்க. கரெக்டா? அப்போ அட் அ டைம்ல நம்ம எல்லா கலரையும் போட்டா அது ஏதோ ஒரு அக்லியான பிளாக் கலரை கொடுத்துரும், எல்லா கலரையும் மிக்ஸ் ஆகும்போது. கரெக்ட் தானே? சரி, இப்போ ஹசினா, சச்சு எல்லாரும் ஒவ்வொரு ரூம்ல இருக்கீங்க, சரியா? நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாக்ஸை கொடுத்து கலரை சொல்லுங்க அப்படின்னா நீங்க அந்த கலரை பெயிண்ட் பண்ணீங்கன்னா அப்போ எத்தனை பேர்? 5 பேர்னா 5 பாக்ஸ் வரும், அப்போ 5 கலர் வந்துடும். கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ நீங்க 5 பேர் 5 ரூம்ல தனித்தனியா இருக்கீங்க. என்கிட்ட ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து இந்த பெயிண்ட் பண்ணிடுவீங்கல்ல நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல, நம்ம இந்த ஆதி காலத்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோடனே பெயிண்ட்னு ஒரு ஒரு ஆப்ல போய் அதில் போய் கலர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? என்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு. நீங்க பெயிண்ட் மூலியமா, லைக் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மூலியமா ஒரு கலர் அப்ளை பண்ண முடியும். அப்போ நான் பாக்ஸ்ல சென்டரா வச்சுட்டு ஹசீனாவை கால் பண்றேன். ஹசீனா வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலரை பெயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, அப்போ ஹசீனா கண்ணுக்கு எல்லோனா எல்லோ மட்டும் தெரியும். சரி, இப்போ நான் சச்சுவை கூப்பிட்றேன், அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு என்னவாயிரும்னா அவங்களுக்கு ப்ளூனா அவங்க எல்லோவுக்கு மேலே ப்ளூ போடுவாங்க. கரெக்டா? அப்போ அவங்க கண்ணுக்கு என்ன ஆகும்? ப்ளூன்னு தெரியும். அப்போ கலர் வந்து ஓவர் ரைட் ஆயிட்டே தான் இருக்குமே தவிர அவங்கவுங்க கண்ணுக்கு அவங்கவுங்க கலர் வந்துடும். பட் ஒரே பாக்ஸ்ல என்ன இருக்கும்னு வருது. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியுதா? நான் என்ன என்ன சொல்லியிருக்கேங்கிறது இந்த ஸ்டோரி வைஸ் போறதுல யாருக்கும் இது பிரச்சனை இல்லை, புரியுது தானே? ரைட் ரைட் ரைட், சூப்பர். சரி,
ஒரு பாக்ஸ் ஒவ்வொருத்தரையா நான் கூப்பிட்டு ஒரு ஒரு கலர் சொல்றேன். ஸோ ஹசினாக்கு எல்லோனா அவங்க எல்லோ பெயிண்ட் பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க அவங்க ரூமுக்கு. அடுத்து அனஃபா வருவாங்க. அனஃபா வந்துட்டு கிரீன்னா அவங்க கிரீன் பெயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா எல்லோக்கு மேலதான் கிரீனை பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரீன் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் போயிடுவாங்க. அடுத்து அஜிதா வருவாங்க. அஜிதா ரெட்டுனா கிரீனுக்கு மேல ரெட்டு போடுவாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு ரெட்டு மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடும். ஓகேவா? அப்போ ஆனா அஜிதா உள்ள வரும்போதே தெரியும் இதுக்கு முன்னாடி கிரீன் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட், ரைட்? இப்போ இங்கதான் இந்த ஹூக்ஸ் நடக்குது. எப்படி நடக்குன்னா, இப்போ நான் தான் மெயினான பர்சன், கரெக்டா? நான் தான் சொல்றேன் யாரை கூப்பிடுங்கிறது, யார் டிசிஷன் பண்றேன், நான் தான் பண்றேன். இப்போ நான் ஹசீனாவை கூப்பிட்டேன் அப்படின்னா ஹூக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதாவது அவளை மட்டும் நான் பிக் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றேன். அடுத்து சச்சுவை கூப்பிடுறேன்னா ஹசீனாவை அனுப்பிட்டு அடுத்த கொக்கி மாதிரி, லைக் ஹூக்னா என்ன, கொக்கி தான், கொக்கியை போட்டு சச்சுவை கூப்பிட்டு எடுக்கிறேன். ஸோ புரியுதா? இப்படியே நான் ஒவ்வொருத்தரா தேவைப்பட்டா நான் கூப்பிட்டு மாத்துறேன். புரியுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஹூக்ஸை பொறுத்த மட்டும் இதுதான். இது எப்படி ப்ரோக்ராம்ல நடக்கு, இது எதுக்கு இந்த ப்ரோக்ராம்ல தேவைப்படுது, எங்க இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்க போகுது அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டா? லைக் ஒரு எக்ஸாம்பிள் வைஸ் என்ன பார்க்க போறோங்கிறது ஒரு கெஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சூப்பர். இப்போ நம்ம உள்ள போகலாம். ரைட். React hooks. Hooks allow function component to have access to state and other React features. Because of this, class components are generally no longer needed. ஸோ இது இருக்கிறனால தான் இந்த கிளாஸ் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தோம் தெரியுமா, அது வந்து தேவையே படாது ரியாக்ட்ல. நான் இப்போ ஆன் ஸ்பாட்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவரை நான் கிளாஸை யூஸ் பண்ணி பண்ணதே இல்லை. எல்லாமே இந்த ஹூக்ஸ்ல யார் வருவாங்கன்னா யூஸ் ஸ்டேட்னு ஒரு கான்செப்ட் வருவாங்க. இவங்களை வச்சு தான் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் கூகுளில் ஏதாவது ரெஃபர் பண்ணி ஏதோ கோடை போட்டாலும் அவங்களுமே ஹூக்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட் தான் சொல்லிப்பாங்க. கிளாஸை வச்சு யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை தாண்டி ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அப்படி என்ன இருக்குன்னு உங்களால ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ண முடியும். கோடா பார்த்தா தான் புரியும். சரியா? சரி. ஆல்டா ஹூக்ஸ் ஜெனரலி ரீப்ளேஸ் கிளாஸ் காம்போனன்ட். There are no plans to remove classes from React. ஓகேவா? There are no plans to remove classes from React. அது ஒரு கம்பல்சரின்னு கிடையாது. பட் ஹூக்ஸ் இருக்கிறனால அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹூக்ஸ் allows us to hook into React features such as state and life cycling methods. இப்போ ஹூக் ஒரு விஷயத்த பிக் பண்ணி எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரியும் நம்மளுக்கு. எதை பிக் பண்ணி எடுக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேட், அதாவது தேவைப்படுற நேரத்தில் கூப்பிடுறது. சரியா? அண்ட் தென் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் நீ எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். லைக் டெய்லி நடக்குதுன்னா, லைக் நம்ம நைட் ஆனா தூங்கிடுவோம், காலைல ஆனா எந்திப்போம். இது இது எப்படி நம்மளுக்கு ரொட்டீனா நடந்துரும் தெரியுமா? இது வந்து நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன். அந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ல வந்துட்டு டெய்லி ஒரு சில கான்செப்ட் நடக்கும்போது அதை நீ டெய்லி ஹூக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மாதிரி ஸ்டைலுக்கும் இந்த ரெண்டு மெத்தடுக்கும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். தேவைப்படும் போது கூப்பிடுறது, பட் லைக் ஃபங்க்ஷன் கால் மாதிரி டெய்லியும் அது தேவைப்படுங்கிறது தெரிஞ்சிடும், அதனால அப்போ கூப்பிடுறது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுக்கு தான் அந்த ஹூக் நடக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம். யா, எடுத்தோடனே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ ரைட், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மை ஃபேவரட் கலர் இஸ் பிங்க். அப்போ நீ பிங்கை கிளிக் பண்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம். ரைட், ஓகே. சரி, இப்போ அவுட்புட் வந்துட்டு ஏதோ ஒரு கெஸ் மாதிரி இருக்கும், பட் என்னன்னு தெரியாது. சரி, இப்போ கோட்ல பார்க்கலாம். இப்போ பாரு, எப்பவுமே சொல்லியிருக்கேன் ரெண்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ ரூட் ரெண்டர் யாரை பண்றாங்க? சேம் ஃபேவரட் கலர். அதுக்கு முன்னாடி என்ன, ரூட்ல யார் இருக்கா? ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி, அந்த ரூட், அந்த பப்ளிக்ல இருக்கிற இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கிற அந்த ரூட்டை கூப்பிட்டு ஃபேவரட் கலருங்கிற ஒரு ஃபைலை விச் இஸ் ஒரு ஃபங்க்ஷனை ரெண்டர் பண்ணி, அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். யா, இங்க இருக்கு. இப்போ இதுதான் யூஸ் ஸ்டேட். சரியா? ஆக்சுவலா இந்த யூஸ் ஸ்டேட்டை பத்தி ஒரு சின்ன பிபிடி வரும், மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்க மைண்ட் கான்செப்ட்ல யூஸ் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, லைக் அந்த ஒரு பெட்டின்னு சொன்னோம்ல, அந்த பெட்டிக்குள்ள நீ இம்போர்ட் பண்றதுல ஒரு விஷயமா, அஜினா வந்து ஒரு கலர் போடுவாங்க, அஜிதா வந்து ஒரு கலர் போடுவாங்க, சச்சு
ஒருத்தர வந்து கலரை தூக்கி போடுறீங்க, ஆனா யார் மேல போடுறீங்க? அந்த பெட்டி மேல. ஸோ அந்த பெட்டிங்கிறது ஒரு யூஸ் ஸ்டேட் விச் இஸ் ஒரு ஸ்பேஸ். தேவைங்கிற போது அந்த ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த யூஸ் ஸ்டேட் அதுதான். இது எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், ரியாக்ட் வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு சின்ன பேக்கேஜை நீ எடுத்துக்கிட்டாலுமே இம்போர்ட் 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 சொல்லி சொல்லி போகணும். ஸோ அதெல்லாம் நிறைய லைன்ல பண்ண வேணாம்னு கண்டி ரியாக்ட் சம்மந்தப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா கமா கர்லி பிரேசஸ்க்குள்ளே போட்டு முடிச்சிடணும். ஏன் அது எப்படி எனக்கு ரியாக்ட் சம்மந்தப்பட்டதா தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டாக்குமெண்டேஷனா போகும்போதே அதுலேயே வந்து காமிச்சிடும். ஓகேவா, எது ரியாக்ட் உள்ளது இல்லை அப்படின்னா நீ இந்த மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணும்போது யூஸ் ஸ்டேட் அப்படின்னு போட்டு ஒரு என்டர் தட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதுக்கெல்லாம் நீங்கள் போட்டு தனியாக செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்காதீங்க. இப்படி போகும்போது லைன் அப்ல படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான் அந்த மாதிரி. ரைட்டா? சரி, இப்போ இந்த யூஸ் ஸ்டேட்டுங்கிறது பாக்ஸ் மாதிரி அதை செட்டில் பண்ணியாச்சு. ரைட்டா? சரி, ரைட். இப்போ இந்த பாக்ஸை வந்துட்டு ரெண்டு விஷயமா பிரிப்பாங்க. ஒரு ரெண்டு வேரியபிள் தான். ஓகேவா? ஒன்று வந்து கலர், இன்னொன்று வந்து செட் கலர். அதாவது இது ரெண்டுமே ஒரு வேரியபிள் நேம். சரியா? ஆக்சுவலா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு எம்டி வேரியபிள் நேம். ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி வேரியபிள் நேம்னா புரியுதுல, லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படிங்கன்னா எக்ஸோட எக்ஸ் 0ட அசைன் ஆயிருக்கு, 0 எக்ஸோட அசைன் ஆயிருக்கு, இது தெரியும். லெட் எக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி, அதுக்குள்ள எதுவும் நான் போடல, ஜஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் அந்த அப்படிங்கிற பேர்ல கலர்னு ஒன்று கிரியேட் பண்ணிங்க. இது ரெண்டுமே ஒரு அரே ஒரு ஃபார்மேட்ல பண்ணியிருப்பாங்க. சரியா? இது ஏன் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு, இது எதுக்காண்டிலாம் யூஸ் பண்ணுவோங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரும். ஆக்சுவலா நான் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ நான் எடுத்தேன்னா ஹூக்ஸ் கான்செப்ட் வந்து இடிச்சிடும். இந்த மாதிரி ஹூக் வந்து நடக்குதுங்கிறது அங்க தெரியும். அப்போ இது ஏன் வந்துச்சுங்கிறது ஹூக்ஸ் கொஸ்டின் மார்க் ஆயிடும். அதனாலதான் உங்களுக்கு ஹூக்கை இப்போ ஃபர்ஸ்ட் நடத்திட்டு நெக்ஸ்ட் செஷன் தான் மாறும். ஓகேவா? ஸோ அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு லைக் மனப்பாடம் மாதிரி இல்லாம கண்ணில் தெரியறத எதுனால அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சுதான் அங்கே ஸ்லைடாகவும் வரப்போகுது. ஓகேவா? சரி, கான்ஸ்டன்ட் கலர். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு வேரியபிளை நீ ஜஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட் கலருங்கிற மாதிரி. ஓகேவா? சரி, ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் உங்களுக்கு குழப்பறதுக்கு சான்ஸ் இருக்கும். நான் விஷுவலில் போட்டே உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். சரி, நம்ம பண்ண கார்ஸ்னு வச்சுக்கலாம். நான் இங்கேருந்து கோட் எழுதுறேன், ஜஸ்ட் பாருங்க. ரைட்டா? நம்ம கோட் படி பார்த்தா இங்கே இருக்கும், அந்த இருக்கும் கான்ஸ்டன்ட் கலர். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் கலருங்கிற என்னன்னா, ஜஸ்ட் இப்படி ஒரு வேரியபிள் இப்படி கிரியேட் பண்ணுறது அப்பலாம் இருக்கும். சரியா? அந்த செட் கலர்னு இருக்கு தெரியுமா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் செட் கலர் அப்படின்னு போட்டு இப்படி ஓப்பன் பண்றதுக்கு சமம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு லைனை தான் என்ன, இந்த ஒரு லைனை தான் இப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டையுமே சேர்த்து எதுல போட்டுருக்காங்க, ஒரு அரேக்குள்ள போட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் கான்ஸ்டன்ட். அதே கான்ஸ்டன்ட்ல ஒரு செட் கலருங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி உள்ள ஏதோ ஒரு வேல்யூ போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஒரு h2 எலமெண்ட்ல பிரீத்தி அப்படின்னு ஒரு பேரை வந்துட்டு நான் போடுறேன்னு வையேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த செட் கலர்ல நீ யாரை தான் கால் பண்ணாலும் நேரா போய் கலருக்கு அசைன் ஆயிடுவாங்க. லைக் இங்க நான் பிரீத்தின்னு கூப்பிட்டது நேரா போய் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த கலருங்கிற வேரியபிள போய் அசைன் ஆயிடும். இதுதான் இந்த ரெண்டுலையும் எழுதக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ திரும்பவும் சொல்றேன், நீங்க எடுத்தோம் யூஸ் ஸ்டேட்டை ரெடி பண்றீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் போட்டு கலர்னு ஒன்று, லைக் இதுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் வைக்கணும். வேரியபிள் நேம் வச்சுட்டு அது ரிலேட்டடா கமாண்ட் போட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும். இந்த நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏதோ ஒரு ரிட்டர்ன் பண்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணாலே நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தெரியும். உள்ள இந்த மாதிரி ஏதாவது வேல்யூவோ போட்டு ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் பண்றது எல்லாமே இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். அப்ப நீ இந்த ஃபங்க்ஷனை 2-3 தடவை கூப்பிட்டேன்னா 3 வேல்யூ வந்து இதுல இருந்து அசைன் ஆகும். ஓகேவா? இது புரியுதா நான் சொல்ல வந்தது? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் தானே? ஓகே, எனஃப் ஓகே, அசினா, அஜிதா, சூப்பர். இன்ஃபேக்ட் ஓகேவா? சூப்பர் சூப்பர் தான். சரி,
வேரியபிளை கிரியேட் பண்றோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள் போய் விழுதும். சரி, இப்போ இது வர ஓகே. சரி, இப்போ நம்ம இதுக்குள்ள வரேன். சரி, ஸ்க்ரீன் ஷேர் ஆகும் நினைக்கிறேன். ரைட், சரி ஓகே. இப்போ இவ்வளவு தூரம் போட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த யூஸ் டேட். அதாவது இப்போ நம்ம கால் பண்ணி ஒவ்வொரு டைமும் அந்த வேல்யூவை போடுறோம் கரெக்டா. அப்போ அந்த வேல்யூ வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டேன்னா, நீ ஃபர்ஸ்ட் அந்த இந்த இதை நான் கால் பண்ண உடனே இங்க ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகுங்கிறேன். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கவே நடக்காது. அப்போ அது எப்படிதான் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூஸ் ஸ்டேட்டால தான் நடக்கும். நம்ம ஜஸ்ட் கோட்ல பார்த்த மாதிரி நான் ரிட்டர்ன் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா அது ரிட்டர்ன் வந்துட்டு டைரக்டா போய் வேரியபிள் நேம்ல விழாது. அப்போ நடுவுல ஒருத்தர் தேவைப்படுவார், லைக் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. அவரு தான் போய் எடுத்துட்டு போய் அந்த வேரியபிள்கிட்ட கொடுப்பாரு. யார் அவரு? அவரு தான் அந்த யூஸ் ஸ்டேட். என்ன வந்து யூஸ் பண்ணிக்கோ, நடுவரா நின்று என்ன யூஸ் பண்ணு, லைக் நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நீ செட் கலருங்கிற வேரியபிளை சாரி ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணுவேன். ஏதோ ஒரு வேல்யூ தூக்கி லைக் இதே மாதிரி ஹச் ப்ரீத்தின்னு கூப்பிட்றேன். இந்த ப்ரீத்திங்கிற நேம் வந்து நேராக அந்த யூஸ் ஸ்டேட் இந்த பிராக்கெட் இருக்குல்ல இங்கே வந்து விழுவாங்க. ஓகேவா? இது வந்து எம்டியாக தான் இருக்கும். இப்போதைக்கு ரெட்டுன்னு இருக்கு, இது எம்டியாக இருக்கும். இங்கே இருந்து அவர் எங்கே போவார், இந்த யூஸ் ஸ்டேட் என்ன செய்வார்னா எடுத்துட்டு போய் கலர்கிட்ட கொடுத்துருவார். அப்போ இங்கே கூப்பிட்டது இங்கே போய் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள இங்கேருந்து டக்குன்னு பாஸ் ஆகி இங்கே வந்து கலருக்கு வந்து அலாகேட் ஆயிடும், விச் இஸ் அசைன் ஆயிடும். ஓகேவா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த லைனோட அர்த்தம் என்னன்னா, நீ எப்போல்லாம் செட் கலரை கூப்பிடுறியோ அவரெல்லாம் யூஸ் ஸ்டேட்ல இருந்து கலருக்கு அசைன் ஆயிடுவாங்க. இப்படிங்கிற ஃபங்க்ஷனல் தான் ரன் ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இங்கே வரும். நீ எத்தனை டைம் கூப்பிடுறியோ அத்தனை டைம் இந்த இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். நீ இப்போ இங்கே செட் கலர் இங்கே நான் ரெட்டுன்னு கூப்பிட்டேன் அப்படின்னா ரெட்டு நேராக கலரில் போய் அசைன் ஆகும். செட் கலர் பிளாக்னு கூப்பிட்டேன்னா பிளாக் இங்கே போய் பிளாக் போய் கலரில் அசைன் ஆகும். ஸோ அந்த பெட்டி வந்து நம்மளுக்கு தேவையான நேரத்துக்கு மாறுது. ப்ளஸ் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபரும் பண்ணுது. யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? கலருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் யூஸ் ஸ்டேட்டோட கான்செப்ட். இது இப்போ அண்டர்ஸ்டாண்டா? ஒரு லைனுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாரு. நம்ம கண்ணுக்கு ஜஸ்ட் ஏதோ 2 வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அசைன் பண்ணி விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். சூப்பர், எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு ரைட். நம்ம கண்ணுக்கு 2 அசைன் பண்ணியிருக்கான்னு மாதிரி தெரியும். பட் இங்க என்ன நடந்திருக்கு, இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி தாவி தாவி நடக்கு. சரி, இப்போ நம்ம கோடுக்குள்ள போவோம், ரிட்டர்ன் பண்ற கூட. அண்ட் தென் இந்த யூஸ் ஸ்டேட்டை நீ கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண போற அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் டெக்ளேர் பண்ண அடுத்த லைன்லயே எழுதிடணும். ரிட்டர்னுக்கு அடுத்து எழுதிடக்கூடாது, பிரச்சனை வந்துடும். ஓகேவா? நீ வந்து ஃபங்க்ஷன்ல எதை ரிட்டர்ன் பண்ண போறங்கிறது தெளிவா தனியா எழுதணும். எதை கிரியேட் பண்றேன், இது வந்து ஒரு கிரியேஷன், விச் இஸ் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன், இதை காலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வெளியே டிக்ளேர் பண்ணும். ஃபங்க்ஷனுக்கு வெளியும் பண்ணக்கூடாது, ஃபங்க்ஷன் உள்ள இந்த லைன்ல பண்ணணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எழுதணும். ஸோ ரிட்டர்ன் உள்ள போயிட்டு ஒரு இது வச்சிருக்கான், லைக் ஒரு நம்ம டிவோட டேக் வச்சிருக்கான். H1ல என்ன போட்டிருக்கேன், மை ஃபேவரட் கலர் இஸ் கர்லி பிரேசஸ்ல ஜஸ்ட் டைரக்டா கலர்னு வச்சிருக்கேன். அதாவது இங்க உள்ள பேரை இங்க வச்சிருக்கேன். ஓகேவா? நினைக்கலாம் டாலர் போட்டு கர்லி பிரேசஸ் போடணுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் அது வந்து பிரிண்ட் பண்றதுக்கு, ஐ மீன் இந்த இதை அப்படியே பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம தான் HTML டேகை இங்க டைரக்டா யூஸ் பண்ணுவோம். இப்போ மை ஃபேவரட் கலருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். ஜஸ்ட் நீ கர்லி பிரேசஸ்குள்ள கலர்னு போட்டா இதோட வேல்யூ மட்டும் இங்க அசைன் ஆகி வந்துடும். இங்க வேல்யூ என்ன இருக்கு, ரெட்டுன்னு இருக்கு. சரி, இந்த ரெட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ நீ யூஸ் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும் போதே மேக்சிமம் எல்லாருமே எம்டியா கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெட்டுங்கிறது இருக்காது, இப்போ இது இல்லைன்னு நினைச்சுக்கோ. எம்டியா கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம பண்ண போற ஒரு ப்ராஜெக்டை ஏற்ற மாதிரி அங்க ஏதாவது மாத்துவாங்க. எப்படி மாத்துவாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு இங்க ஃபர்ஸ்டே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். அப்போ இந்த இடம் வந்து வேல்யூ நல்லா இருக்கக்கூடாது, அதாவது உள்ள எந்த வேல்யூ இல்லாம இருக்கக்கூடாது. ஸோ எடுத்தோடனே எந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வரணுங்கிறத இங்க நீ டபுள் கோட்ஸ்ல எழுதிடும். நம்பரா இருந்தாலும் எதா இருந்தாலும் டபுள் கோட்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்டே எழுதிடணும். இதுல ட்ரூவும் ஃபால்ஸும் வச்சு எழுதுவாங்க. அதோட கான்செப்ட் நீங்க கொஞ்சம் லேட்டரா பார்ப்பீங்க. ஏன்னா யூஸ் ஸ்டேட்லாம் என்னங்கிறது கொஞ்சம் எடுத்தா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரூ ஃபால்ஸ் என்ன நடக்குங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் நம்பரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தோன்னே இப்போ ஃபர்ஸ்டே எடுத்தோன்னே இந்த கலருக்கு அசைன் ஆகக்கூடியது யாரு, ரெட். அப்போ ரெட்டு தான் அசைன் ஆயிருக்காங்க. அப்போ எடுத்தோடனே மை ஃபேவரட் கலர் இஸ்
ரெட்டுங்கிறது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஓ இங்கே பிங்க்னு வந்திருக்கா, சரி அப்போ இங்கே கோடு தப்பாக மாற்றிருக்காங்கன்னு அர்த்தம். நோ 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 இந்த அவுட்புட் இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம இதை பண்ணி பார்ப்போம், நம்ம கோடாக எடுத்து பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். எடுத்தோடனே அது பிங்க்குன்னு தான் வந்துடும், சாரி ரெட்டுன்னு தான் வந்துருக்கும். சரியா, ஏன் ரெட்டுன்னு வந்துச்சு, நான் யூஸ் ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ரெட்டுன்னு கொடுத்துட்டேன், அதனால ரெட்டுன்னு வந்துட்டு. சரி, நெக்ஸ்ட் பட்டன் டைப் பட்டன். இப்போ அந்த ஆன் கிளிக்கை பாரு, ஈக்குவல்ஸ் டு கர்லி பிரேசஸ். நல்லா பாரு, நான் இங்கே ப்ளூன்னு போட்டிருக்கேன். சரியா, இது வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ ஆன் கிளிக் பண்ணா, லைக் கிளிக் பண்ணா எங்க போகணுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். என்ன ஃபங்க்ஷன், செட் கலர். இது ஏன் போட்டிருக்கேன்னு தெரியுது, ஆரோ ஃபங்க்ஷன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும், கரெக்டா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். நான் இந்த இடத்துல ஆரோ ஃபங்க்ஷன் இல்லாம ஜஸ்ட் கால் பண்ணனா இது மிக்ஸ் ஆகி ஏதோ குழப்பம் உண்டாயிடும். ஸோ ஒன் பை ஒன் லைனா போறதுக்கு அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்றதுக்கு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் டு த பாயிண்ட் நீங்க ஆரோ ஃபங்க்ஷன்லேயே போங்க. parenthesis arrow போட்டு set color blue. ஆல்ரெடி சொன்னேன் இது ஃபங்க்ஷன், அதை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி என்னன்னு சொல்லியிருக்கேன், ப்ளூவை பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ நேராக எங்கே போவாங்க அப்படின்னா, நேராக அந்த யூஸ் ஸ்டேட்ல போய் ரெட் இருக்கிற இடத்துல நேராக ப்ளூ போய் உட்காந்துருவாங்க. ரைட்டா, ஸோ அப்போ ப்ளூ உட்கார்ந்தோடனே ப்ளூ யாருக்கு அசைன் ஆவா, கலருக்கு அசைன் ஆவாங்க. கலர் எங்கே கோட்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல வேல்யூ கேட்டு பிரிண்ட் பண்ணிக்கணும். அப்போ நீ ப்ளூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்ட அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ப்ளூன்னு மாறிடும். புரிஞ்சுதா, இவ்வளவுதான். ஏன்னா அது ஆன் கிளிக், நான் செட் கலரை கால் பண்றேன். ரைட், சூப்பர், எல்லாருக்கும் கொண்டாட்டமா, சூப்பர்டா சூப்பர். எப்படி ஒரு இந்த ரியாக்டோட மகிமை எப்படி இருக்கு பத்தியா, இப்படிதான். லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம கிளிக் பண்ணும் போது மாற்ற வேண்டிய ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ நான் ப்ளூன்னு சொல்றேன், ப்ளூ நேராக இங்கே போவாங்க, இங்க இருந்து கலருக்கு அசைன் ஆவாங்க, கலர் நேராக பிரிண்ட் பண்றதுக்கு இங்கே கேட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ப்ளூ வந்து பிரிண்ட் ஆகும். நம்ம அவுட்புட்டுக்கு என்ன தெரியும், இங்கே ப்ளூன்னு கிளிக் ஆனால் இங்கே ப்ளூன்னு வந்துடும். அந்த மாதிரி இதுதான். ரைட்டா, ஸோ அதே மாதிரி ரெட்டு போட்டால் ரெட்டு ஓவர் ரைட்டாகவும் பிரச்சனை இல்லை. ரெட் ஆல்ரெடி இருக்கே அப்படிலாம் கிடையாது. ரெட் ஆனால் ரெட்டுன்னு மாறும், பிங்க் அமுக்குனா பிங்க்னு மாறும், க்ரீன் அமுக்குனா க்ரீன் ஆகும். அதனால தான் இங்கே அவுட்புட்ல வந்துட்டு பிரிங்கை கிளிக் பண்ண மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி காமிச்சிருக்கான். அவ்வளோதான் விஷயம். ரைட்டா, ஸோ அவ்வளோதான். இது ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு முடிச்சிருக்கான். இதுதான் யூஸ் ஸ்டேட். ரைட்டா, ஸோ இது எல்லாம் இந்த அசைன் ஆகுறது எல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். லைக் இப்படி நீ கிளிக் பண்ண உடனே நீங்க வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா, ஸோ இந்த கோட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன், நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட், you must import hooks from React. Here we are using use state hook to keep a track of application state generally refers to application data or properties that need to be tracked. புரியுதா, இம்போர்ட் பண்ணியிருக்கணும், ஹூக்கை யூஸ் பண்ணா யூஸ் ஸ்டேட்டுங்கிறத இம்போர்ட் பண்ணணும். இது வந்து எங்க ஹூக் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஹூக் கான்செப்ட் அப்படி என்னத்த நடந்துச்சு அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வந்திருக்கலாம். எங்க அப்படின்னா, இந்த ப்ளூவை எடுத்துட்டு, சாரி ரெட்டை எடுத்துட்டு நான் ப்ளூவை போட்டிருக்கேன். அப்போ நான் ரெட்டை வந்து ரிமூவ் பண்றேன். எப்படி, ஹூக் மூலியமா அந்த இடத்துல இருந்து எடுத்து ப்ளூவை தூக்கி போடுறேன். கரெக்டா, நான் ஹசினாவை கூப்பிட்டு என்னோட பாக்ஸுக்கு பெயிண்ட் அடிங்க, அப்போ நான் ஹூக் பண்ணியிருக்கேன். கரெக்டா, நான் யாரு அப்போ அந்த இடத்துல, ஆன் கிளிக், நான் தான் யூசர். ஸோ நான் சொன்னா போய் மாற்றணும், அப்போ நான் அந்த இடத்துல கால் பண்றேன். இவ்வளவுதான். சரியா, ரைட். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஹூக்ஸ் கேன் ஒன்லி பி கால்ட் இன்சைட் ரியாக்ட் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த யூஸ் ஸ்டேட்டை ஃபங்க்ஷனுக்கு அடுத்து தான் போடணும், வெளியும் போட்டுறக்கூடாது, ரிட்டர்ன் குழியும் போட்டுறக்கூடாது. அண்ட் ஹூக்ஸ் கேன் ஒன்லி பி கால்ட் அட் த டாப் லெவல் ஆஃப் த காம்போனன்ட். சேம் அதே தான் சொல்லியிருக்கேன், டாப்ல தான் போடணும். நீங்க ரிட்டர்னுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே போட்டு எந்த யூஸும் இல்லை. யூ கேனாட் பி கண்டிஷனல். இங்க வந்துட்டு நீங்க இஃப் கிளாஸ் எதையுமே உள்ள போடவே முடியாது. ஹூக் will not work in React class component. கிளாஸ்லயும் போட்டுட்டு நீங்க யூஸ் முடியவே முடியாது. ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் என்னன்னா, எஸ் யூஸ் ஸ்டேட் ஹூக். ஸோ இதுல உங்களுக்கு யூஸ் ஸ்டேட்டை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஜஸ்ட் React use state hook allows us to track state in function component. ஸோ அது ஒரு விஷயத்த ஏன் அப்படி வைக்காங்க அப்படின்னா, ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெட்டிக்குள்ள எடுத்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு அரையாவும் போடுவாங்க. எப்படின்னா, நம்ம இந்த பேரந்திசஸ் போட்டோம்ல, இந்த இடத்துல பேரந்திசஸ் போட்டு டபுள் கோட்ஸ்ல ரெட் எழுதிக்கும். இந்த டபுள் கோட்ஸ் ரெட்டை எடுத்துட்டு ஒரு அரே மாதிரி இப்படி போட்டுருவாங்க. அப்போ நீ இங்க கால் பண்றதெல்லாம் அது அரே மாதிரி போயிட்டே இருக்கும். அதை நீ லாஸ்டா கலருங்கிறத பிரிண்ட் பண்ணாலும் அரே மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு செய்வாங்க. ரைட்டா, சரி. ரைட், நெக்ஸ்ட் த ரியாக்ட் யூஸ் ஸ்டேட் அலோஸ்
State generally refers to data or properties that needed to be tracking in an application. ஸோ இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன விஷயம் தான். சொன்னதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. To use the useState hook, we first need to import into our component. ஸோ நான் சொன்ன மாதிரி இம்போர்ட் பண்ணியிருக்கணும் அந்த useStateங்கிற வார்த்தையை. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. Notice that we are destructing useState from React asset name export. ஸோ இந்த மாதிரி தெளிவாக இம்போர்ட் பண்ணும். இதில் எதுவும் எரர் பண்ணிட்டீங்கன்னா useState எடுக்காது. ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இனிஷியலைஸ் useState. எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்? பை காலிங் useState in our function component. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எப்படி கால் பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்கான். And then useState accepts an initial state and returns two values, the current state and the function that updates the state. The current state, அதாவது இந்த கலருங்கிறத வேரியபிளா கிரியேட் பண்ணிடல, கரண்டா என்ன இருக்குங்கிறது இதுதான் சொல்லும். அதை அப்டேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீ மாற்றி மாற்றி உள்ள தூக்கி போட்டுக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸ்லைடை வேகமாக தள்ளுறேன்னு நினைக்கிறீங்க, புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனக்கு எதுவும் புரியலன்னா டக்குன்னு ரேசர் பண்ணி கேட்டுருக்கேன். ஓகே, notice that again we are disrupting the return values from useState. The first value color is our current state. The second value setColor is the function that is used to update our state. Lastly, we set the initial state to an empty string useState. ஸோ நீ அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ தூக்கி போட்டுட்டே இருப்ப. கரெக்டா, அதை நீ வந்துட்டு ஃபர்ஸ்டோ சரி லாஸ்டோ சரி அதை வந்து எம்டியாவும் வச்சிருக்கலாம். ஓகேவா, அதை ஒன்றும் பெருசா போறது இல்லை. எம்டி இல்லைனாலும் அந்த கரண்ட் ஸ்டேட்டை வந்து பிரிண்ட் பண்ணாது. நான் சொன்ன மாதிரி ரெட்டுங்கிறது அந்த பேரந்திசஸ் கூட இல்லை அப்படின்னா பிரிண்ட் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். We can now include our state anywhere in our component. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைக் அந்த பிரிண்ட் பண்றது கரண்டா நீங்க வேல்யூ போட்ட அப்படின்னா இந்த இடத்துல நீ வேற லைன் இல்லை அப்படின்னா கலர் இருக்கிற இடத்துல யாரும் தான் ரெட்டுங்கிறது தான். நீ இதை அழிச்சிட்டு அப்பப்போ மாற்றவும் செஞ்சுக்கலாம். பட் நம்ம இங்கே அழிக்க வேணாம், ஜஸ்ட் செட் கலரை கால் பண்ணியே ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதுதான் ரீட் ஸ்டேட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, கரண்டா இருக்கிற ஸ்டேட்டை பார்க்கறதுக்கு useStateல நீ வேல்யூ அசைன் பண்ணணும். இங்க அசைன் பண்ணி அது கலருக்கு அசைன் ஆகி அதை நீங்க வந்து கேட்ட அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அவுட்புட்ல வரும். ரைட்டா, ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்டேட். ஸோ அப்டேட் பண்றதையும் நம்ம பார்த்தோம். நான் புரியுதா, நான் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே கோடா முடிச்சுட்டேன். அதை உங்களுக்கு சும்மா ஒரு தியரிட்டிக்கலா தேவையே அப்படின்னு காண்டி இந்த ஸ்லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ அப்டேட் அவர் ஸ்டேட் எப்படி அப்டேட் பண்ணோம்? அந்த செட் கலருங்கிறத கூப்பிட்டோம். எப்படி கூப்பிட்டோம்? கிளிக் ஆனா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கோம். எப்போ கிளிக் ஆனா? இந்த ப்ளூங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது. எப்படி கிளிக் பண்ணணும்? 1 by 1. ஸோ அந்த கால் பண்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டெப் ஃபங்க்ஷனா போகணும். விச் இஸ் அது கரெக்டா அசைன் ஆகணும். பிளஸ் அந்த ஆரோ ஃபங்க்ஷனோட 1 by 1. நீ இதுல வந்துட்டு ஏதாவது வேல்யூவையும் போடுவாங்க. அது லைக் இன்புட் சைட்ல லைக் நம்ம இந்த கூகுள் ஃபார்ம் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட் வரும். மேபி எக்ஸாம்ஸ் வரும் உங்களுக்கு போக போக. அதுல நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ள ஈன்னு போட்டு டாட்னு சொல்லி வாங்குவாங்க டார்கெட் பண்ணி. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இவ்வளவு தூக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இதை அப்கிரேட் பண்ணதுக்கூடியான ஒரு சின்ன கோட் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் கேன் ஸ்டேட் ஹோல்ட்? The useState hook can be used to keep track of strings, numbers, booleans, arrays, objects, and any combination of these. We could create multiple state hooks to track individual values. ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, useStateல வந்துட்டு ஒன்று தான் ஒரு ஃபங்க்ஷனில் வைக்க முடியுமா? நீ அதை வந்து ஸ்ட்ரிங்காகவும் வச்சுக்கலாம், நம்பராகவும் வச்சுக்கலாம், பூலியன் நான் சொன்னோம்ல அந்த ட்ரூ ஃபால்ஸ் அதாகவும் நீ வச்சுக்கலாம். உன்னோட இஷ்டத்துக்கு அரே ஆப்ஜெக்ட்ஸ் எதானாலும் நீ உள்ள கன்சிடர் பண்ணிக்கலாம். எது useStateங்கிற அந்த பாக்ஸுக்கு. ஓகேவா, நீ அதுக்கு ஏதோ சர்டைன்டா ரூல்ஸ் படி இவ்வளோதான் வைக்கணும்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க பாரு. எத்தனை 4 useState கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்ஸ் தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ 4 வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு. என்னெல்லாம்? பிராண்ட், மாடல், இயர், கலர். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. கரெக்டா அதில் என்ன வேல்யூ இருக்கணும்? ஃபார்ட் மஸ்டர்ட் 1964 ரெட் அப்படிங்கிறது சொல்லுவேன். நீ இதை இப்போ பிரிண்ட் பண்ண அப்படின்னா கலர் இருக்கிற இடத்துல கலர் வந்து ரெட்னு சொல்லுவாங்க, மாடல் இருக்கிற இடத்துல மாடல் மஸ்டாக் வந்து சொல்லுவாங்க, இயர் இருக்கிற இடத்துல 1964 சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மை பிராண்டுங்கிறத மை ஃபார்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த அவுட்புட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது புரிஞ்சுதான் 4 useState ஹேண்டில் பண்ணலாம். 4யுமே டிஃப்ரெண்ட்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்துட்டு உங்களுக்கு பூலியன் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். ட்ரூ ஆனா ஃபால்ஸாக்கு நீ கால் பண்ணும் போதே ட்ரூவா கால் பண்ணுன்னு சொல்லுவேன், இல்ல ட்ரூ கால் பண்ணும் போதே ஃபால்ஸா கால் பண்ணுன்னு சொல்லுவேன். அந்த ஒரு காம்ப்ளிகேட் விஷயம் ரொம்ப வரும். அது தனியா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்க இதை மைண்ட்ல செட்டில் டவுன் பண்ணிக்கோங்க. ரைட்டா,
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர் we can just use one state and include an object. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஸ்டேட்ல கொண்டு வரது எப்படி அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூலியமா நீ கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னா கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, தெரியுதா? ஆப்ஜெக்ட் வந்துட்டாலே என்ன வரும்? ஒரு ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ பிராண்ட்னா ஃபாண்ட், மாடல்னா மஸ்டாக், இயர்னா 94, கலர்னா ரெட். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வேரியபிள்ல போட்டிருக்கேன் which is car. அண்ட் தென் அதுக்கு கால் பண்றதுக்கு செட் கார்னு ஒரு ஃபங்க்ஷனே வச்சுட்டேன். இது எதையுமே நான் அப்டேட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? கார் டாட் பிராண்ட்னா இவங்க வந்துருவாங்க, அதே தான். கார் டாட் பிராண்ட், கார் டாட் கலர், கலர் மாடல், கார் டாட் இயர். ஸோ டாட் வச்சு நீ அந்த ஆப்ஜெக்டை கூப்பிட்ட அப்படின்னா கரெக்டாக அதோட வேல்யூ வந்து அசைன் பண்ணி வரும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? 4 லைனா எழுத வேண்டிய கூட ஒரே லைனா ஒரே யூஸ் ஸ்டேட்டா முடிச்சிருக்கேன். இவ்வளவுதான் வித்தியாசம். ஐயா, ஆனா நீ ஃபியூச்சர்ல பார்க்கும்போது இப்படிதான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஜெக்டை வச்சு தான் ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. நீ ப்ராஜெக்டா பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் ஸ்டேட் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு பேரை வச்சுட்டு சுத்த மாட்டேன். கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தா அப்டேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ் இன் ஸ்டேட். இன் ஸ்டேட் இஸ் அப்டேட்டட் தி என்டையர் ஸ்டேஜ் கெட் ஓவர் ரைட்டட். கரெக்ட் தானே? ரெட்டுக்கு மேல கிரீன் போடு அப்படின்னா அப்ப ரெட்டை மேலதான் கிரீன் போடுவேன், அப்புறம் கிரீனுக்கு மேல ப்ளூ, ப்ளூக்கு மேல எல்லோ, அப்படி ஓவர் ரைட் ஆயிட்டே தான் இருக்கும். வாட் இஃப் we only want to update the color of our car? If we only called set color blue, this would remove the brand, model and year from our state. We can use the JavaScript spread operator to help us. ஸோ இந்த இடத்துல என்ன ஓவர் ரைட் ஆகுது? ஓவர் ரைட் இல்லாம நான் ஒரே ஒரு காரை கலரா மாத்துறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? பிராண்ட், மாடல், இயர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா என்ன நடக்கும்? அங்க யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா JavaScript ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி என்ன நடக்குங்கிறத கோட்ல பார்க்கலாம். ரைட், மை ஃபாண்ட் இட் இஸ் அ ரெட் மஸ்டர்ட் ஃப்ரம் 1964. ஸோ இந்த இடத்துல ரெட்னு இருக்கு, நான் ப்ளூன்னு பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே ப்ளூன்னு மாறிட்டு. ஸோ இது எப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ ரெண்டர் பண்ணிக்கிறது இங்கே காருங்கிற ஃபைலை ரெண்டர் பண்ணியிருக்கேன். இங்கே கார் இருக்கு. ஸோ கார் கமா செட் கார், பிராண்ட், மஸ்டர்ட், மாடல், கலர், ரெட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வச்சாச்சு. சரியா? இப்போ இந்த அப்டேட் கலருங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இதை இப்போ பார்க்காத நான் என்னங்கிறத சொல்கிறேன். சரியா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்? மை பிராண்ட் டாட் பிராண்ட் வந்து விழுந்துடும் ஃபார்டு, அண்ட் கார் டாட் கலர் ரெட் வந்து விழுவும், கார் டாட் மாடல் மஸ்டர்ட், இயர் 1964 எல்லாம் விழுவும். இப்போ பட்டனில் வந்துட்டு கிளிக் பண்ண சொல்லியிருக்கேன் ப்ளூங்கிறது. ஆன் கிளிக்ல அப்டேட் கலரை கூப்பிட்டுருக்கேன். ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் யூஸ் ஸ்டேட்ல நீ அழகா மாத்திக்க முடியும். இப்போ நீ ஆன் கிளிக் பண்ணும்போது செட் காரை கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் நான் செட் காரை கூப்பிடல? செட் காரை கூப்பிட்டா ஓவர் ரைட் ஆகுமே அப்படின்னு. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு கலரை மாத்துன்னு சொன்னா டேட்டா பேஸ்ல போய் விழுன்னு சொன்னேன். கரெக்டா? லைக் இப்போ வந்துட்டு இங்க நீ பண்ற வேல்யூஸ் எல்லாம் டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீ கால் பண்ண கரெக்ட் தானே? டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது ஓவர் ரைட் ஆகக்கூடாது. ஓகேவா? அதுக்கு நீங்க டேட்டா பேஸ் படிச்சிருக்கணும். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டா பேஸுங்கிற ஒரு பெட்டி, அந்த பெட்டியில ஒரு வேல்யூ தான் நீ அனுப்பணும். அதுல தூக்கிட்டு ஓவர் ரைட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அந்த வேல்யூக்கு மேல வேல்யூ, வேல்யூக்கு மேல வேல்யூ அப்படின்னு போட்டுட்டே இருக்கக்கூடாது. நம்ம கண்ணா பிரிண்ட் பண்றதுக்கு வேற, லைக் இப்படி அவுட்புட்ல பாக்குறதுக்கு வேற. ஓகேவா? நேக்கடா பாக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டேட்டா பேஸ்க்குன்னு போகும்போது அதோட ஓவர் ரைட்டை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இன் கேஸ் அந்த ஓவர் ரைட்டை டெலீட் பண்ணிட்டு புதுசா ஆட் ஆகும். இந்த ரெண்டு தான் டேட்டா பேஸ்ல நடந்தாகும். ஸோ அதை எப்படி நடப்பாங்க அப்படின்னா, செட்காரை இங்க கால் பண்ணியிருக்கான் பாரு, எப்படின்னு பாரு. ஆன் கிளிக்ல அப்டேட் கலர்னு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்கேன். சரியா? இங்க வந்துட்டு அப்டேட் கலர் பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணி செட் கார்னு கூப்பிட்டுட்டேன். சரியா? இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட் செட் காரை கால் பண்ணேன். அப்டேட்டுங்கிறது எதுல கூப்பிட்டுருக்கேன்? ஆரோ ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இப்போ செட் கார்னு கூப்பிட்டுருக்கேன். செட் கார்ல ஒரு வேரியபிள் நேமை வச்சிருக்கேன். என்ன பேருனா ப்ரீவியஸ் ஸ்டேட், விச் இஸ் ஒரு புது வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். யாருக்கு? ஆர்கியூமெண்ட் மாதிரி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவுமே ஆரோ ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு ரிட்டர்ன் என்ன பண்றேன், அதாவது இந்த செட் காரை கூப்பிட்டு ரிட்டர்ன் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட், அதாவது இந்த 3 டாட் வச்சுட்டு இதே ப்ரீவியஸ் ஸ்டேட்டை கூப்பிட்டுருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ரெட் இருக்கிற இடத்துல ப்ளூவா மாத்திக்கோ அப்படின்னு சொல்றன்னு அர்த்தம்.
ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஈஸியா கால் பண்ணோம். ரெட் இருக்கிற இடத்துல ப்ளூவா மாறிச்சு. ப்ளூ இருக்கிற இடத்துல இது வந்து ஓவர் ரைட் ஆயிட்டே தான் இருந்துச்சு. விச் மீன்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போயிட்டே தான் இருந்துச்சு. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டுங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலா நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ணது என்னன்னாலும் வச்சுக்கலாம். லைக் ப்ரீவியஸ்னு வச்சுக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். அதை நீ இங்க ரிட்டர்ன் பண்ணும்போது கரெக்டா கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? 3 டாட்டை வச்சு அந்த நேமை சொல்லி விச் இஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்னு நான் வச்சிருக்கேன். கூப்பிட்டு கமா கலர் டென்ஸ் டு ப்ளூ. அதாவது ஏற்கனவே இருக்கிற அந்த ப்ரீவியஸா இருக்கிற வேல்யூவை மாத்திக்கோன்னு சொல்லுவோம். ஓவர் ரைட் ஆகிறதுக்கும் மாத்திக்கோன்னு சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கோடை பொறுத்த முடியும். நம்ம பென்சில்ல ஏதாவது மாத்திக்கோன்னு சொன்னா ரப்பர் வச்சு அடிச்சுட்டு மாத்திட்டேன்றோம். கரெக்டா? அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கு. ஆனா ஓவர் ரைட்னா அந்த ரெட்டுக்கு மேலேயே வந்துட்டு அந்த ப்ளூன்னு அழுத்தி அழுத்தி இல்லைன்னா அது ஆக்வர்டா நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் டேட்டா பேஸ்ல அது ஒண்ணுக்கு மேல ஒன்னா ஸ்டோர் ஆகும், பிரச்சனை ஆகும். அதுக்காண்டி ஃபிக்ஸபிளா நான் ஒரே கலர் தான்ப்பா மாத்துவேன், திரும்ப நான் வந்து மாத்த மாட்டேன் அப்படின்னா நீ இப்படி செட் கலரை கால் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்டேட்டை கூப்பிட்டு கலர் டென்ஸ் டு ப்ளூன்னு சொல்லிட்டேன்னா இந்த இடத்துல ரெட்டை அழிச்சிட்டு ப்ளூன்னு மாறும். இதுதான் இதுதான் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு உண்டான அப்டேட் பண்றதுல ஆப்ஜெக்ட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது புரிஞ்சுதா? இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பரா, ரைட். மேபி ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. அங்க போயிட்டு நீங்க லைக் செஷன் முடிஞ்சு கூட ட்ரை அவுட் பண்ணிப்பாங்க இதெல்லாம். அப்போ ட்ரை அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம கண்ணுக்கு என்ன ஆகும்னா ரெட் இருக்கிறதுல ப்ளூன்னு மாறி இருக்குன்னு அர்த்தமா இருக்கும். பட் ப்ராசஸ் பின்னாடி வேற நடந்திருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னு பார்க்கலாம். ரியாக்ட் யூஸ் அபவுட் ஹூக்ஸ். த யூஸ் ஆஃப் அ ஹூக் அலோஸ் யூ டு பெர்ஃபார்ம் சைட் எஃபெக்ட்ஸ் இன் யுவர் காம்போனன்ட்ஸ். ஸோ இதுக்கு ஏதோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னங்கிறது பாருங்க. சம் எக்ஸாம்பிள் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் fetching data, directly updating a DOM and timers. Use of words accept 2 arguments. The second argument is option. Use of word function dependency. ஸோ இந்த இடத்துல என்னன்னா டோம்னா என்ன? நம்ம இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு ஏதாவது போட்டு கால் பண்ணி போடும். அதுல டைமர்ஸும் சில பேர் டைம் வைப்பாங்க. அண்ட் தென் ஃபெச்சிங் டேட்டா, அதாவது பேக் எண்டை சொல்றாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது யூஸ் எஃபெக்ட், அதாவது யூஸ் ஸ்டேட்டுங்கிறது வந்துட்டு சஃபர் ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அதை அவளை ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் ஒன்ஸ் மோர் ரீஸ்டார்ட் பண்ணணும். லைக் எப்படின்னா, இப்போ நீ ஒரு விஷயத்த நோக்கி படிச்சுட்டு இருக்கேன்னு உன்னோட கோலுக்காண்டி எதையோ படிச்சு நீ வந்துட்டு இருக்க, சரியா? நீ நடுவில் சோர்ந்து போவ. லைக் நீ டயர்டாக தூக்கம் வரும். அப்போ நீ தூங்கி இன்ஸ்ட்டு படிச்சேன்னா ரெஃப்ரெஷ் ஆவ. கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது, லைக் ரொம்ப சோர்வா இருந்தேன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு படி. ஏதோ ஒரு பூஸ்டப் ஆகிறதுக்கு ஏதாவது உனக்கு வந்து செஞ்சுட்டே இருப்பான். அப்போ நீ அப்பப்போ பூஸ்டப் ரீஸ்டார்ட் ஆகி தான் படிப்பியே தவிர டோட்டலா வந்து லைக் அவ்வளவுதான் நான் படிப்பு தூக்கி போட்டேன், கோலை அச்சீவ் பண்ண மாட்டேன்னு போக மாட்டேன். அப்போ ஒரு ரீஸ்டார்ட் கம்யூனிகேஷன் நடக்கு. கரெக்டா? அந்த மாதிரி இதுல யூஸ் ஸ்டேட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்றது யாருன்னா இந்த யூஸ் எஃபெக்ட் தான். ஓகேவா? இதுவும் இம்போர்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எங்கெல்லாம் அந்த பிரச்சனை வரும்னா ஃபெச்சிங் டேட்டா, டோம் இவங்களெல்லாம் வச்சு வரும். ஸோ இதை எப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேட்டுருங்க. ரைட்டா? சரி, இப்போ ஐ ஹாவ் 31 டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்துருக்கு. என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ரூட் டைமர் போட்டிருக்கேன். ஸோ டைமர் ப்ரைஸ் இங்கே வந்துருக்கு. சேம் இங்கே வந்து யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் ரெண்டையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? சரி, இப்போ வேரியபிள் கவுண்ட்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் செட் கவுண்ட், யூஸ் ஸ்டேட் 0ன்னு வச்சிருக்கேன். ரைட்டா? சரி, அப்போ யூஸ் ஸ்டேட்ல யார் இருக்கா டிஃபால்ட்டா? 0 இருக்காங்க. அப்போ நான் கவுண்டை ஃபர்ஸ்டே ரிட்டர்ன் பண்ணி கால் பண்ணா இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ யூஸ் எஃபெக்ட்ல ஆக்சுவலா நான் இந்த இடத்துல எந்த ஒரு பட்டனையும் அமுக்க போறது இல்லை, எதுவும் செய்ய போறது இல்லை. கரெக்ட் தானே? ஜஸ்ட் ரிட்டர்ன்ல ஒரே ஒரு H1 தான். அதை தாண்டி நான் எதுவும் செய்யலை. ஆக்சுவலா இந்த கோடோட கான்செப்ட் என்ன அப்படின்னா செகண்ட்ஸை கவுண்ட் பண்றது. ஓகேவா? நீ ரெஃப்ரெஷ் பண்ணிட்ட அப்படின்னா இது 0ல இருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ற மாதிரி டைமர் வச்சு எதுவும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஜாவாஸ்கிரிப்ட்ல. எனக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தான் பார்த்தோம்னா யா ஓகே ஓகே யா சூப்பர். சரி, இப்போ நாங்க பாரு ஒரு ஃபங்க்ஷன் லைக் செட் டைம் அவுட்னு கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ செட் டைம் அவுட், அதுக்கு முன்னாடி யாரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட். எல்லாருமே பாரு ஒரு பேரந்தீசஸ் ஓப்பன் பண்ணோடனே
ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசிஸை போட்டு ஆரோ ஃபங்க்ஷனை வச்சு தான் ஆரம்பிக்காங்க. ஏன்னா ரியாக்டில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கணும். அதை வந்து அது ரியாக்ட் வந்து ஃபாலோ பண்ணாது. நீ தான் அதுக்கு மேனுவலாக சொல்லணும். அதனால தான் எல்லாருமே இந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? சரி, யூஸ் எஃபெக்ட் போட்டு அதில் ஓப்பன் பேரந்திஸ் போட்டு ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு ஓப்பன் பண்ணி செட் டைம் அவுட், திரும்ப பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணி அதே இதை ஓப்பன் பண்ணி செட் கவுண்ட். இப்போ அந்த இடத்துல இவங்களை கூப்பிட்டுருக்கான் பாரு, கூப்பிட்டு திரும்பவும் பாரு ஒரு பேரந்திசிஸ்ல ஆரோ ஃபங்க்ஷனை போட்டு இங்க கவுண்ட்டை கூப்பிட்டு அதை கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னா இந்த கவுண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க 0 வரும். அப்போ இந்த இடத்துலயும் 0 வரும். 0 பிளஸ் 1 ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். 1000னா என்னன்னா கிட்டத்தட்ட 1 மினிட்னு நினைக்கிறேன். இதோட கால்குலேஷன் எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இந்த 1000 வந்துட்டு ஒவ்வொரு டைம் மாறும். ஐ தாட் இட் இஸ் 1 மினிட்க்கு 1 மினிட் ஈக்குவல்ஸ் 60 செகண்ட்ஸா? எஸ். அப்போ அந்த 60 செகண்ட் வரும். நீங்கள் 60 டைம் கவுண்ட் ஆகும் இது. ஓகேவா? ஸோ அந்த கவுண்ட்டை எங்கேருந்து கூப்பிட்டுருக்கேன்? இங்கேருந்து கூப்பிட்றேன். இந்த கவுண்ட்டில் யார் இருக்கா? 0 இருக்கா. அப்போ 0 + 1 திரும்ப 1 ஆகும். 1 + 1 2. அதுக்கு தான் இங்கே வச்சுருக்காங்க. புரியுதா? இப்போது நான் இந்த இடத்துல இது இல்லாமல் ஜஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு கொடுத்தா 0 + 1ன்னு ஆகி இந்த இடத்துல 1ன்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். சரியா? அப்போ திரும்ப ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு செகண்டும் அது கிளிக் ஆகணும், திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வைஸ் என்ன செய்யணும்? இந்த இடத்துல திரும்ப வந்து வேல்யூ அசைன் ஆகும். அதனால தான் இந்த பேரந்திசிஸ்ல பண்ணுவோம். அப்போ இது என்ன ஆகும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும் 1 ஆகும், செகண்ட் ஸ்டெப் 2, அடுத்த ஸ்டெப் 3, அப்படியே திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகும். திரும்ப திரும்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் இதோட செட் டைம் அவுட்டுங்கிற கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் 1000. இந்த செட் டைம் அவுட்டுங்கிறது நம்ம முன்னாடி ஒரு செஷன்ல பார்த்துருந்தோம். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜ், ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி உண்டு. டைமை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மாதிரி பார்த்தோம். டைம் அவுட் செட் டைமே செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக உள்ள இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நான் பேஜை ஓப்பன் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். லைக் இது ஆட்டோமேட்டிக்காக 0 1 2 3 போயிட்டு இருக்கும். நான் எந்த பட்டனையும் அமுக்கல, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் காலும் பண்ணலை. இது எப்படி நடந்துச்சு? எனி ஒன் சின்ன கெஸ் யாருக்காவது? எனி ஒன்? சும்மா தெரியலன்னா டவுன் தான் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். என்னாச்சு தெரியலையா? இல்லை யோசிக்கிறீங்களா? கேட்குது தானே நான் பேசுறது? எதுவும் கேட்காம இல்லை. அது வேற கொஞ்சம் பயமா இருக்கு, நான் பேசுறது நடுவில் கட் ஆயிருமோன்னு. என்னாச்சுடா தெரியலையா? இல்லை ஏதாவது யாரோ ஒருத்தர டவுன் தம் அந்த மாதிரி, இல்லை தம்ஸ் அப் தெரியுங்கிற மாதிரி. நெட் இருக்குதா? நெட் இருக்கு. கைஸ் கேக்குதுல்ல? 8:58 கிளம்பிடலான்னு மீட்டிங்களோ? சரி. சரி, இப்போ அதை விட இப்போ செட் கவுண்ட் ஆஃப் கவுண்ட் டென்ஸ் டு கவுண்ட் பிளஸ் 1 இந்த லைன் இருக்குல்ல, இது யாருக்காவது புரியாம இருக்கா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஃபங்க்ஷன் நடக்குங்கிறது திரும்ப திரும்ப கால் ஆகுது. அதுதான் ஏன் கால் ஆகுதுன்னு கேட்டேன். பட் இது எப்படி இந்த கவுண்ட் எடுக்குது அப்படிங்கிறது புரியுது. சரி, ரைட், சூப்பர். இப்போ ஆரோ ஃபங்க்ஷன் போட்டாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும்னு சொன்னேன். ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கணும்னா அதை நீ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? நான் ஆல்ரெடி யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். நீ அப்பப்போ தளரும் போது ரீஸ்டார்ட் பண்ணி விடுன்னு சொன்னேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனே நான் எதுக்குள்ளே போட்டிருக்கேன்? யூஸ் எஃபெக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டிருக்கேன். அப்போ அதனால இதை என்ன எடுத்துக்கும்? திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் நீ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி உள்ளே வந்துட்ட அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுறது ஒரே ஒரு வேல்யூ தான். அந்த கவுண்டோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்னா யூஸ் எஃபெக்ட்னால 1 by 1 மாறிக்கிட்டே இருக்கும். 0 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும், அப்படியே ஒரு 60 டைம்ஸ் வந்துடும். இப்போ அண்டர்ஸ்டாண்டா யூஸ் எஃபெக்ட் பற்றி? இதில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? அஜிதா கோகே, அசினா கோகே. ஓகேடா, சூப்பர். சரி,
ஸோ ரொம்ப டைம் அவுட் ஆயிட்டு. ஸோ என்ன பார்க்கலாம் ஒரு. ஸோ பட் வெயிட், it keeps continuing even though it should only count once. Use of it turns on every render. That means that when the count changes, a render happens, which that triggers another effect. This is not what we want. There are several ways to control when side effects run. We should always include the second parameter, which accepts an array. We can optionally pass dependency to use effect in this array. இந்த யூஸ் எஃபெக்டை ஒரு டிபெண்டன்சின்னு ஒன்று அனுப்பி வைக்கணும். லைக் வந்துட்டு நீ ரீஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிடுவத, ஆனால் கோடு வந்து என்ன எடுத்துக்கணும், அது ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும். யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கும். நீ அதை கால் பண்ணலைனாலும் கால் ஆகிட்டே தான் இருக்கும். இது நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தியா, இது ஒரு ஃபங்க்ஷன் தான், ஆனால் நீ எங்கேயுமே கால் பண்ணலை. ப்ரௌசர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அது கால் ஆகி போயிடும். அப்போது அப்படி ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகி போயிட்டு இருக்கும்போது அது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டைத்தில் ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதுக்கு யார் தேவைன்னா டிபெண்டன்சின்னு ஒருத்தர் தேவை. அவர்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணுவோம். எப்படின்னா இப்படி தான் நம்ம எழுதணும். இட்ஸ் இஸ் எம்டி அரே. இப்படி எழுதி கமாண்ட் போட்டோம். நம்ம வந்து கமாண்ட் போட்டு எதுவுமே எழுதலை. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது இல்லை, இந்த இடம் இங்கே ஸ்டார்ட் ஆகி அதோட ஏரோ இங்கே முடியுது. இந்த இடத்துல நம்ம எதுவும் எழுதலை. ஓகேவா? நம்ம இங்கே செட் டைம் அவுட்னு கொடுத்தனால அது ஒரு டைம் அவுட் ஆகி நின்றும். பட் அது இல்லாமல் போச்சுன்னா நிற்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கே நீ வந்துட்டு கேர்லி ப்ரெஸ்ஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான டிபெண்டன்சின்னு எழுதணும். ஸோ டு ஃபிக்ஸ் திஸ் இஷ்யூ, லெட்ஸ் ஒன்லி ரன் திஸ் எஃபெக்ட் ஆன் த இனிஷியல் ரெண்டர். ஸோ அதோட ப்ராப் அண்ட் ஸ்டேட்டை நீ மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, அங்கே நீ போட்டு பெல்ல செட் கலர்னு போட்டு யூஸ் ஸ்டேட் அதோடது என்னன்னு போடணும். ஸோ ப்ராப் அப்படிங்கிறது அது எங்கேருந்து வருதுங்கிறது. ஸோ அந்த ப்ராப்பும் ஸ்டேட்டும் எப்படி கால் பண்ணியிருக்காங்கிற கான்செப்டை உங்களுக்கு இப்போதைக்கு புரியாது, பட் ஸ்லைட் வைஸ் பார்ப்போம், சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ரைட். இங்கே ஒரு கோடு வச்சுருக்காங்க பாரு. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எம்டி அரேயே கொடுத்துருக்கேன். ஆட் எம்டி பிராக்கெட்ஸ் ஹியர். இப்போ அது என்ன ஆகிட்டு அப்படின்னா, ஒரு டைம் தான் அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். ஸோ அதனால 1ன்னு மட்டும் பிரிண்ட் ஆகிடும். ஒன்லி ரன் த எஃபெக்ட் ஆன் த இனிஷியல் ரெண்டர், லைக் ஒன்லி ஒன் டைம். நீ இதை வந்துட்டு ப்ராப்பும் ஸ்டேட்டும், அதாவது எத்தனை டைம் நடக்கணுங்கிறது அரேக்குள்ளே போட்ட அப்படின்னா அது அத்தனை டைம் நடக்கும். சரியா? பட் நீ எம்டியாக கொடுத்துட்ட அப்படின்னா ஒரு டைம் தான் நடக்கும். எம்டியும் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம நீ விட்டுட்ட அப்படின்னா அரே நடந்துகிட்டே இருக்கும். சரியா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட். ஒரு 4 ஸ்லைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சரி, இதோட கான்செப்டை நான் நெக்ஸ்ட் டே நடத்துகிறேன். சரிங்களா? நான் உங்களுக்கு இதில் எஃபெக்டோட க்ளீனப் மட்டும் இருக்கும். 2 ஸ்லைடு வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு நீ யூஸ் ஸ்டேட்டோட கான்செப்டையும் நான் நடத்தி பார்க்கணும்னு நினச்சேன், பட் டைம் அப் ஆகிட்டு. ஸோ ரைட், நெக்ஸ்ட் செஷனில் நான் இதை பற்றி பேசிட்டு அடுத்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் இப்போ டைம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ப்ளூ இதெல்லாம் பார்த்தோம் தெரியுமா? யா, இந்த கோடை முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை வேணால் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணுங்கள், குரூப்பில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு விஷுவலில் ஷேர் பண்ணிடணும், பட் ஸ்லைடு இப்படி நிறைய கொடுத்து எழுதிட்டு. ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் செஷனில் யூஸ் எஃபெக்ட் பற்றி பேசிட்டு, இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் செஷனில் நீங்கள் இதை பண்ணியிருந்தாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரைட், செஷன் ஓவர்.